ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு வீடியோ. நான் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, வண்டியை வந்து திரும்பவும் அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்ததில்ல, ஸ்டெம்மு வந்து ஆடிச்சுன்னு சொன்னேனே, சின்ன மேடு பண்ண ஏற்றினா கூட சவுண்டு வந்து டம்முன்னு. ஸோ அது வந்து இப்போ திருப்பி ஓவர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டதுக்கப்புறமா நான் சொன்ன சர்வீஸ் சென்டர்லேயே அது பண்ணாங்க தான் நினைக்கிறேன். திரும்பவும் வந்து அந்த ஆஃப் ரோடு ஒன்று போயிட்டு வந்தோம்ல, அந்த சாதிகுடு ஃபால்ஸில், சரியான ஆஃப் ரோடு. அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அதில் வந்து லூஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. திருப்பி நானும் அப்படியே தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுலேருந்து இப்போ ரொம்ப வரா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் போயிட்டு டைட் பண்ணிடலாம். இல்லை என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, கோன் செட்டு போயிடுச்சா இல்லை கோன் பால்ஸ் போயிடுச்சா என்னன்னு தெரில. ஸோ அது பார்க்கணும் இப்போவே. அதுதான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஷோரூம் மட்டும் போகல இந்த வாட்டி. நான் போரூர்லேயே வந்து இன்னொரு கடை இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டோட ns200 வந்து நான் கேட்க போயிருந்தோம்ல, நியூ இயருக்கு முன்னாடி. ஸோ அந்த கடைக்கு தான் போக போகிறேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், ஓப்பனில் தான் இருக்கான். சரி வாங்க பார்க்கலான்னாரு. போயிட்டு என்ன எதுன்னு கேட்போம். ப்ளஸ் வந்து பிரேக் பேடும் வந்து ஃப்ரண்ட்டில் காலி. ஸோ எவ்வளோ தூரம் வந்து அமுகுது பாருங்கள். ஸோ அதுவும் வந்து மாற்றிட போகிறேன். நான் அப்போவே சொன்னேன் சர்வீஸ் சென்டரில் மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அதிகமாக ஃப்ரண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு. அவனுக்கு தான் பேக் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேக் மாற்றிட்டானுங்க. ஸோ எங்கள் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது, ராம்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பிரேக் பேட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம போரூர் போக வேண்டியது தான். என்ன பண்ணலாம், எப்படியே வண்டி பார்க் பண்ணிட்டு நான் ஆப்போசிட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வாங்கியாச்சு. ஃப்ரண்ட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கேன், 180 ரூபா. எங்கள் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை இருக்கும், அங்கேயே வாங்கிட்டேன். அங்கே வந்து பஜாஜோட பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ இது மட்டும் வாங்கிட்டேன்னா இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சார்ண்ணா ஃபியூலும் இல்லை, ஃபியூல் போடணும். அண்ட் ஆயில் வந்து கம்மியாக இருக்கான்னு தெரில, அதுவும் வந்து செக் பண்ண சொல்லணும். நான் வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து 4K 30 FPS. ஸோ வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்கவங்க இல்லை நெட் இருக்கவங்க வந்து சும்மா ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து எடிட்டிங்க்கு பிரச்சனையே இல்லை. லேப்டாப் வந்து ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினேன், புதுசு இல்லை, ஆல்ரெடி யூஸ்டு தான். ஃப்ரெண்டோடது வாங்கி யூஸே பண்ணல. ஸோ அதை வந்து அப்படியே வாங்கிட்டேன். ஏசஸில் வந்து டஃப் கேமிங் A17 நினைக்கிறேன். ஆமாம், வாங்கி சின்ன அப்கிரேட் மட்டும் நான் பண்ணேன். உள்ளே வந்து ரேமும் எஸ்எஸ்டியும் ஆமாம் ரேமும் எஸ்எஸ்டியும். இப்போலாம் எடிட்டிங்க்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதான் வந்து 4Kயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 4K 60 வரல, 60 போட்டோம் அப்படின்னா வந்து வைடு மோடில் வருது. நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குது இப்போது சூப்பர் வியூவு. ஸோ அதான் ஃபுல்லாக தெரியும். சூப்பர் வியூவில் போட்டால் 30 FPS தான் வருது. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் மே மாதம் வேறு, வெயிலில் ஆஃப் ஹேண்டும் ஷார்ட்ஸும் போட்டு சுற்றின்னு இருக்கேன். ஐயோ, அதனால தான் காலையிலே கிளம்பிட்டேன் ஃபோன் பண்ணிட்டு. ஸோ லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வண்டி சேர்ந்துருமா. ஸோ வண்டி விட்டுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா நாளைக்கு தான் வர சொல்லுவாங்க. ஸோ அதான் காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்டு கிளம்பிட்டேன். ஸோ கையோடு பண்ணிட்டு வந்துடணும், பிரேக் படம் அப்படியே மாற்றிடணும். அண்ட் அதே மாதிரி வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைசர் போடலான்னு இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா. சரி மாற்றி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோ இங்கே இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்து ட்ரில் பண்ணி அப்படி போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் மோல்ட் பண்ணியிருக்கேன்ல, இது அந்த கோப்ரோட ஹோல்டரு. ஸோ நான் வந்து இதில் போட மாட்டேன். இதை வந்து கழட்டி அப்படியே வீட்டில் வச்சுட்டு, இது மட்டும் தனியாக விற்கும். கம்மி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 300 தான் இருக்கும். ஸோ அது மட்டும் தனியாக வாங்கிட்டு, அதை வந்து புதுப்பேட்டை போகிற வழியில் தான் இருக்குது, அதை மட்டும் வாங்கிட்டு தனியாக அதில் ட்ரில் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏதாச்சும் வந்து நல்ல கடை தெரிஞ்சால் சொல்லுங்கள் வைசருக்கு. புதுப்பேட்டில் நிறைய கடை இருக்கும், பட் ஸ்டில் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலையே. எனக்கு வந்து வைப்ரேஷன் வரக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் ns200 வச்சுருக்கவங்க யாருன்னா வந்து மாற்றி இருந்தால்
சென்னையில் நல்ல கடையாக தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீக்லேயே கூட மாற்றிடுவோம். லெஃப்டில் ஒரு இந்தியன் ஆயில் வரும், போட்டுருவோம். ரைட் சைடில் தான் பாரத் இருக்குது. கிராஸ் பண்ணால் திருப்பி கிராஸ் பண்ண முடியாது. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஃபால்ஸ் போயே இருக்குமே 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவே போடல. அதுக்கப்புறமா கண்டென்ட்டும் இல்லை, நானும் வந்து அப்படியே அந்த எடிட்டிங் இதில் இறங்கிட்டேன்னா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. சரி வண்டியில் பிரச்சனை வரவே, சரி இதை போடுவோம், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியான வெயில். சரிங்க, ஃபியூல் போட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். சர்வீஸ் வந்துட்டோம் கிட்ட. ஆனால் இந்த ரோட்டில் எல்லாம் ஒன் வேலேயே வரானுங்க. அப்படியே வண்டி வரலன்னா பரவாயில்ல, வண்டி வருது அப்பயும் அப்படியே வரானுங்க எதிர்க்க. இந்த ரைட்டில் இருக்குது பாருங்கள், இந்த இங்கே தான். அவர் இருக்காரா இல்லையான்னு தெரில. ஆமாம் இங்கே தான், இங்கே தான்டா ஃபஸ்ட்டே வந்து கேட்டோம். எங்கே அயபுஷா? ஆமாம் உள்ளே இருக்கு அயபுஷா. இது உள்ள தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ணுறாங்க போல். சரி நான் என்னான்னு கேட்டு வரேன். சரிவா உட்காரப்பலாம். ஆமாம்மா என்கிட்ட தான் இருக்குது. சரி வண்டி வந்து ஓட்டி பார்த்தாரு. என்ன பிரச்சனைனா கோன் செட்டு போயிட்டுருக்கு, அந்த கோன் பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து ஃபோக் பெண்டு இருக்கான். அதனால தான் வந்து இது மாதிரி நான் வந்து வண்டி ஓட்டும் போது அந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றினா கூட சவுண்டு வரும் சஸ்பென்ஷன்லேருந்து. ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதுவே சரி சஸ்பென்ஷன்லாம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அப்படியே. அப்புறம் பார்த்தா அவர் எதாவது சொல்கிறார், ஃபோக் பெண்டு கோன் செட் போயிட்டுருக்கு, அப்புறமா டைட் பண்ணால் பக்காவாயிரும் அப்படின்னாரு. ஸோ இப்போ விட்டு போனால் கூட நாளைக்கு ஆஃப்டர்நூன் கொடுத்துட்றேன், அப்படின்னா காலைல விடுங்க நைட்டு கொடுத்துட்றேன்னாரு. நாங்கள் வந்ததே ஒரே வண்டி தான் வேறு. ஸோ வீட்டுக்கு போக முடியாதா, நம்ம நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம். 2800 ரூபா கிட்ட ஆகும்னாப்புல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே ஃபோக் பெண்டு இருக்கும், கொஞ்சம் நஞ்சமாக ஓட்டினேண்ணா. ஃபுல்லாக மலைக்கு நடுவில் பாறை, அதுலேயே வந்து விட்டு தூக்கின்னு போயினே இருந்தேன் நான் பாட்டினேன். எக்ஸ்பல்ஸு நம்மளது வந்து என்எஸ், அது கூட பயங்கரமாக போச்சு. எக்ஸ்பல்ஸ் கூடவே, இத்தனைக்கும் ஆஃப் ரோடு வண்டி அது. பண்ணலாம், என்எஸ்ல ஆஃப் ரோடு பண்ண முடியாதுன்னெலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதை நான் அப்போயே எடுத்துகிட்டு வந்து பார்த்துருந்தா கூட ஃபோக் பெண்டாக இருக்குமா என்னான்னு தெரில. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இந்த மாதிரி மேடு பள்ளம் அப்படியே விட்டு போகிறது, அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டதுனால இன்னும் பெண்டாகிருக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து இன்னும் காசு ரெடி பண்ணிட்டு. ப்ளஸ் பிரேக் பேடை வந்து மாற்றலை, நாளைக்கு ஒன்றா சேர்த்து மாற்றிக்கலான்னாரு. ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிக்கணும். வண்டியில் இது மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. பக்காவாக இருக்குது வண்டி. சர்வீஸ் பண்ணி 2300 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. யூட்டன் எப்படி போடுறது? இப்படியே போட்டுடலாமா? போட்டுடலாம். மற்றபடி வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட்டாக கிளச்சில் பிரச்சனை வந்து கேபிள் மாற்றணும், சரியாயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது இது மட்டும்தான். இதுவும் மாற்றிட்டா வண்டி வேறு லெவல். இப்போயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டலாம். இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். நான் வந்து இந்த வீடியோ என் பண்ணல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரேடியாக வந்து நான் வீடியோ என் முடிச்சுக்கிறேன். போயிடலாமா? நான் பார்த்தேண்ணா
ஸோ எப்போ விடுவேன்னு தெரில. காசு ரெடி பண்ணிட்டு நாளைக்கு விட்டுருவேன் எப்படியும். அப்படி இல்லைனா இந்த வீக்கில் கன்ஃபார்ம் இந்த வேலையை முடிச்சிடலாம். சரி ஓகே கிஸ், நான் வந்து இதோட வண்டி வந்து என்றைக்கு விடணும் அன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணுறேன். One day later. ஸோ வண்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம முந்தானேத்து வந்து கேட்டோமா மண்டே அன்றைக்கி. இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே காலைல வந்து விட்டு போயிருந்தேன். பெட்ரோல் கம்மியாகுதா? ஐயோ எங்கே? அங்கே தான் போனோம்ல, பூந்தமல்லி சைடு. சரி ஓகே சரி, ஓட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைனா டோ தான் பண்ணணும் போல். காலைல வந்து விட்டு போயிருந்தேன், நைட்டு வந்து வாங்கிக்க சொன்னாங்க. சரி இப்படியே ஓட்டி பார்ப்போம். என்னென்ன பிரச்சனைனா அந்த கோன் செட்டு, அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பேட் மாற்ற சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. ஏன்னா மேடு பள்ளம் ஏற்றி பார்த்தா தான் தெரியும். ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே தான் ப்ரோ. ஓகே ஒரே நிமிஷம். சர்வீஸ் மொத்தமாக வந்து 2800 ரூபா ஆச்சு. பள்ளத்தில் விட்டு போகலாம். என்னென்ன மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஃபோக் பெண்டு, அப்புறமா வந்து கோன் செட். அவர் வேறு இல்லை, வெளியே போயிருக்கார் போல். நாளைக்கு தான் கால் பண்ணி கேட்கணும். ஓகே தான், ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. பிரேக் பேட் மாற்றியாச்சு. இருந்தாலும் எனக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கே. இல்லை சஸ்பென்ஷன் அமுங்கிறது அப்படி இருக்கானு தெரில. ஓகே தான், இந்த இடம் வந்து எனக்கு ஆடுற மாதிரி இல்லை. ஆனால் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை அது கழட்டி மாட்டினதுனால அப்படி இருக்கா? ஆயில் டாப் அப் பண்ண சொன்னேன், பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. சரி பார்ப்போம், ஒரு நாள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு எதுவும் தெரில பெருசாக. ஃபியூல் வேறு இல்லை போடணும். ஓகே தான், ஃபஸ்ட்டு இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் ஓட்டி பார்த்துட்டு அதே மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு கொண்டு வர வேண்டியது தான் திருப்பி. எனக்கு பயங்கரமாக ஆடிச்சு இந்த இடத்துல. பட் ஆனால் இப்போ அங்கே ஆடல சுத்தமாக. எனக்கு அந்த சஸ்பென்ஷன் அமுகுதில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி தோணுது. பார்ப்போம். சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து வண்டியில் வைசர் தான் மாட்ட போகிறேன் கண்டிப்பாக. அது இந்த வீக்கில்னா நெக்ஸ்ட் வீக்கில் கன்ஃபார்ம் மாட்டுருவேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து அதுதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படின்னு தெரில. நான் வந்து இது ஓகேனா பார்க்குறேன். அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் திருப்பி கொண்டு வர மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.